வழி தவறி சென்று விடுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த ஆட்டை போல நாமும் கடவுளை விட்டு, நல்ல ஆயனாகிய கடவுளை விட்டு திசை மாறி போயிருந்திருக்கலாம். பாவத்தினால் உலகம் தருகிற இன்பம், பணம், பதவி, பொருள், இதன் மீது உள்ள ஆசையினால், ஏதாவது ஒரு காரணத்தினால் கடவுளை விட்டு விலகி சென்றிருக்கலாம். கடவுள் அதற்காக தண்டிக்கப் போவதில்லை. ஏன் இப்படிலாம் போன என்று கேட்கப் போவதில்லை, அல்லது திட்டி அடிக்கப் போகிறதில்லை. தேடி வருகிறார், கண்டுபிடித்த பின் மகிழ்கிறார், அரவணைத்துக் கொள்கிறார். இது கடவுளால் மட்டும்தான் முடியும். மனிதர்களாகிய நம்முடைய இயல்பு, ஏன் போன, எதுக்கு போன, அனுபவி, உன் புத்தினால தானே நீ கேட்ட, உன் ஆசையினால தானே நீ போன, அதனுடைய பலனை தான் இப்போ அனுபவிக்கிற என்று ஒரு தண்டனையும் தீர்ப்பும் தான் இருக்கும். ஆனால் கடவுளிடமிருந்து அது வருவதில்லை. அன்பும் மன்னிப்பும் தான். இது கடவுளுக்கே உரியது. முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்கிறார், இந்த சுருளேட்டை தின்றுவிட்டு போய் வழிதவறி போனவர்கள் மக்களிடம் சொல், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். சில சமயங்களிலே அவரை போலவும் நான் இருக்க வேண்டும். கடவுள் சார்பாக நின்று பிறரை கடவுளிடம் அழைத்து வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.